நீண்ட நாட்களாக உன் மனதிற்குள் கவலை இருக்கின்றதா? நாள்தோறும் நம்பிக்கையோடு காத்திருக்கின்றாயா? சில விஷயங்கள் இதற்கும் மேலாக எத்தனை துன்பங்களை தான் கொடுக்கப் போகின்றதோ என்று நினைக்கின்றாயா? எதற்கு இன்னும் எதுவும் நடக்கவில்லை என்று யோசிக்கின்றாயா? அத்தனை விஷயங்களையும் நான் அறிந்திருக்கின்றேன். இன்றைய தினம் உன்னை நோக்கி சுப செய்தி வந்தே தீரும். இனிப்பான செய்தி வந்தே தீரும். பல நல்ல விஷயங்களை என் கரத்தில் கொண்டு உன் வாழ்க்கையை தேடி நான் வந்து விட்டேன். சில நேரங்களில் நாம் துரதிர்ஷ்டத்தை சந்திக்க வேண்டிய நிலை இருப்பதால் இத்தனை நாள் நீ கஷ்டத்தை அனுபவித்தாய். ஆனால் இன்றோடு அந்த துரதிர்ஷ்டங்கள் நீங்கி பேரதிர்ஷ்டம் உன்னுடைய வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்திருக்கின்றது. கடவுளை நம்பினாலும் பலனேதும் இல்லையே என்று ஒரு சில நேரங்களில் உன்னுடைய மனம் நினைத்ததுண்டு. ஆனால் நினைத்த மறுகணமே இப்படி தவறாக எண்ணிவிடக்கூடாது, இறைவன் தான் நம்மை வழிநடத்துகின்றான் என்று சற்று நேரத்திலேயே உன்னுடைய மனம் இறைவனை நாடி வந்து விடுகின்றது. உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிக்கு பின்னாலும் இந்த இறைவனுடைய துணை இல்லாமல் கிடையாது. ஒவ்வொரு முயற்சிக்கு பின்னாலும் இறைவனுடைய துணை இருப்பதால் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியாக செய்து கொண்டு வருகின்றாய். உண்மை என்னவென்றால் நான் உன் வாழ்வின் முக்கிய கட்டத்தை இப்பொழுது நீ கடக்க உதவி செய்ய போகின்றேன். நீ இழந்தது எல்லாம் இப்பொழுது திருப்பி கிடக்கப் போகின்றது. நீ விரும்பியது எல்லாம் அதற்கும் மேலாகவே இன்பத்தை தரக்கூடிய அளவிற்கு பெறப்போகின்றாய். நீ வந்த பாதைகள் சோதனை நிறைந்ததாக இருந்தாலும் இனிமேல் நீ செல்ல போகின்ற அந்த பாதை ஜெயம் நிறைந்ததாக தான் இருக்கும். நீ பயந்தாயா? உண்மை, தவிர்க்க முடியாதுதான். நீ சோர்ந்தாயா? ஆனால் முழுமையாக நீ விழவில்லை. உன்னுள் இன்னும் எரியும் அந்த நம்பிக்கையை நான் பார்த்திருக்கின்றேன். அதனால்தான் இன்று இந்த பிள்ளையாரப்பன் உனக்கு அருள் வாக்கை கொடுக்கின்றேன். நீ எதிர்பார்த்து காத்திருந்த அத்தனை சுப செய்திகளும் உன்னை வந்து அடையும் என்று. நீ என்னை போற்றியதற்காகவே, நீ நாள்தோறும் என்னுடைய பெயரையும் நாமத்தையும் மந்திரத்தையும் சொல்லி உன் வீட்டில் விளக்கு ஏற்றியதற்காகவே நான் இந்த சுப செய்தியை உன்னுடைய செவி வந்து சேர்க்கப் போகின்றேன். உன்னுடைய வீட்டில் சந்தோஷ குரல் ஒலிக்கும். முன்பு தடையாக இருந்த வேலைகள் எல்லாம் அந்த தடைகளை தானாக அகற்றி கொண்டு அழித்து கொண்டு இப்பொழுது உனக்கான வழி நல்லபடியாக பிறந்துவிடும். பண நெருக்கடியால் எவ்வளவு கஷ்டத்தை நீ அனுபவிக்கின்றாய். எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருந்த உன் நிலை இந்த பண நெருக்கடி பிரச்சனை எல்லாம் தீரும். பண வரவு அதிகமாகும். நீ எதிர்பாராத இடத்திலிருந்து உனக்கு உதவி கிடைக்கும். உன்னை மதிக்காதவர்கள் மதிப்பார்கள். உன் குடும்பத்தில் புரிதல் அதிகரிக்கும். நீண்ட நாள் நீ கனவாய் காத்திருந்த விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது நிஜமாகி உன்னை ஆச்சரியப்படுத்தும். நீ செய்ய வேண்டியது எல்லாம் தெய்வத்தின் வழியும் மனிதனுடைய முயற்சியும் சேர்ந்தால்தான் அங்கு வெற்றி கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது. எனது வாக்கை நீ மெய்ப்பிக்க வேண்டுமானால் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டும். முன்பு நடந்த துன்பங்களை அடிக்கடி நினைக்காதே. அவற்றால் நீ மிகவும் உறுதியானவனாய்தான் ஆகியிருக்கின்றாய். அதனால் அதுவும் நல்லதுக்கு என்று நினை. தோல்விகளை நீ சந்தித்திருக்கின்றாய் என்றால் அது உனக்கு கற்றுதான் கொடுத்திருக்கின்றது. அவைகளை ஒதுக்கிவிட்டு புதிய மனிதனாக நீ இப்பொழுது எழு. உனது திறமை, உனது நேர்மை, உனது முயற்சி இவை அனைத்தையும் நான் பார்த்திருக்கின்றேன். வெற்றிக்கு நேரடி அழைப்பு உனக்கு வரப்போகின்றது. தடைப்பட்ட சம்பளங்கள், தடைப்பட்ட பதவி உயர்வு அனைத்தும் இப்பொழுது வந்து அடையும். பல மடங்கு இன்பமும் வருமானமும் பெருகும். வியாபாரம் நல்ல முறையில் செல்லும். எதிர்பார்க்காத வெற்றியை நீ பெறுவாய். வீடு, நிலம் அனைத்தும் உனக்கு சொந்தமாகும். விசாரணையெல்லாம் தீர்ந்துவிடும். நல்லபடியான தீர்வை பெற்றுவிடும். கடன் பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். நீ கேட்டது நிச்சயம் கிடைக்கும். நான் தந்திடுவேன். யாரிடமும் சொல்ல முடியாமல் நீ கூறும் அந்த செய்தியை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். இறையருள் உனக்குள் எப்பொழுதும் அதிகமாக இருக்கின்றது. உனக்கான நாளாக இன்று அமைந்திருப்பதால் இந்த பிள்ளையாரப்பனுடைய வாக்கை நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய். சுப செய்திகள் உன்னை வந்து அடைந்து கொண்டிருக்கின்றது. சிந்தனையின் தொடக்கம் இது. வெகு முக்கியமான நேரம் இது. முக்கியமான ஒரு நபரினுடைய வருகை உன்னுடைய வாழ்க்கை திசை திருப்ப போகின்றது. ஒரு ஆவண ஒப்பந்தம்
கையெழுத்தாக போகின்றது. நீ ஆசைப்பட்ட வேலை இப்பொழுது கிடைக்கப் போகின்றது. உன் மனதின் விருப்பம் நிறைவேறப் போகின்றது. அவர்கள் என்ன சொல்வார்களோ என்று நினைத்து உன்னுடைய வாழ்க்கையை வாழாதே. உன்னுடைய மனசாட்சி என்ன சொல்கின்றதோ அதை கேள். முடிவை நீயே எடு. எந்த ஒரு முடிவையும் பிறரிடம் ஒப்படைக்காதே. உன் வாழ்க்கையை பற்றி உனக்கு தெரிந்த அளவிற்கு பிறருக்கு தெரியாது. உனக்கு எது வேண்டும் என்று நினைக்கின்றாயோ, எது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று நினைக்கின்றாயோ, எது இல்லாமல் நம்மால் இருக்க முடியாது என்று உணர்கின்றாயோ, அது தானாக இப்பொழுது உன்னை வந்து சேரும். தவறாமல் பிரார்த்தனையை மட்டும் செய்து கொண்டிரு. நீ எதை வேண்டி கொண்டாயோ அது உனக்கு நெருக்கமாகும். தினமும் 9 முறை இறைவனுடைய நாமத்தை மனமாற கண்களை மூடி உள்வாங்கி சொன்னால் நீ நினைத்த இடத்தில் பிரபலமாவாய். நீ யாரும் இல்லை என்று நினைக்காதே. தோல்வியில் கூட சிரித்தவனாக இருந்தால் வெற்றி உன் வாழ்க்கையில் முழங்கும். எப்பொழுதுமே எதையாவது ஒன்றை சிந்தித்து கொண்டு நேரத்தை வீணடிக்காமல் தேவையானவற்றை சிந்தித்து உன்னுடைய நேரத்தை உபயோகப்படுத்து. பரம்பொருளினுடைய வருகை இப்பொழுது அடையாளமாக உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். மனதில் நீ ஒன்றை நினைக்கின்றாய் என்றால் அந்த விருப்பம் பிரபஞ்சத்தின் செவியில் விழுந்து நீ எதிர்பார்த்த அந்த நிகழ்வு தானாக நடக்கும். பெரிய மாறுதல் உன் வாசலில் நிற்கின்றது. இந்த பிள்ளையாரப்பன் உன் தந்தை போலவும் வழிகாட்டி போலவும் உன் நலனை மட்டும் நினைக்கும் நாயகனாக இன்றைய தினத்தில் வந்திருப்பதால் ஏராளமான நன்மைகளை பேரதிசயங்களாக நான் நிச்சயம் பொழிவேன். இன்றைய நாள் இதுவரை நீ வாழ்ந்த நாட்களிலெல்லாம் வெகு முக்கியமான நாள். நீ கேட்ட சில வேண்டுதல்கள் நிறைவேறி இன்றோடு அது முடிவடையும். நீ சோர்ந்து விட்டாய். நான் என்ன செய்தேன்? உன்னுடைய மனம் எதை தேடியதோ அதில் உனக்கு இன்பத்தை கொடுக்க தயாரானேன். உன்னுடைய சிரிப்பு வரும் நேரம் இது. அதை நான் பார்த்து மகிழக்கூடிய தருணம் இது. மிகவும் உன்னுடைய வாழ்க்கையில் சிக்கலான இருந்த பாதையை எல்லாம் இப்பொழுது உனக்கு ஏதுவாக சீராக நான் மாற்றி அமைத்து கொடுத்து விட்டேன். நீ நம்பிய உறவுகள் உன்னை விட்டு சென்றிருக்கலாம். பணம் தேவைப்படும் நேரத்தில் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீ சொல்லாத அந்த விஷயங்களை கூட நான் மனதில் வாங்கி உன் வாழ்விற்கான இன்பத்தை இப்பொழுது கொடுக்கின்றேன். விநாயகா, நீயாவது எனக்கு உதவு என்று நீ சொன்ன அந்த குரல் என் செவியில் விழுந்தது. நான் கண்களை திறந்தேன். உன்னை பார்த்தேன். உன் கர்மங்களை கவனித்தேன். உன்னிடம் வந்த துயரங்களின் காரணத்தை அறிந்தேன். அதற்கு தீர்வையும் இப்பொழுது கொடுத்திருக்கின்றேன். உன்னுடைய கண்களில் இனி கண்ணீர் வராது. இந்த சுப செய்தியை கேட்டு ஆனந்தத்தில் எனக்கு நன்றிதான் சொல்வாய். எப்பொழுதும் இந்த பிள்ளையாரப்பனின் துணை உன்னுடைய வாழ்வில் இருந்து கொண்டே இருக்கும். நம்பிக்கையோடு இரு, நல்லது நடக்கும்.